சினிமா இல்லாத டெல்லி கணேஷ் எப்படி இருப்பார்? கணேஷாக இருப்பார், அவ்வளவுதான். ஒரு சாதாரண கணேஷாக இருந்திருப்பேன். நல்ல ஒரு பேச்சாளராக வந்திருப்பேன், அல்லது அரசியல் வந்திருப்பேன், அப்படி வந்திருக்கலாம். உங்களின் இவ்வளவு கால சினிமா வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று நீங்கள் எங்கும் விஷயம் என்ன? நடிகர்களும் சிவாஜி கணேசனுடைய கௌரவம், வியட்நாம் வீடு, இது மாதிரி படங்களில் நடித்த கதாபாத்திரங்கள் கிடைக்கலையேங்கிற வருத்தம் தான். ஹாலிவுட்டில் நீங்கள் பிறந்திருந்தால் பெருந்தொகை பணமும் சம்பாதித்து உலக புகழும் பெற்றுக்கலாம் என்று எப்போதாவது எண்ணியதுண்டா? நினைத்ததே இல்லை. எனக்கு இந்த நாடே போரும், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நாயகன் திரைப்படத்தில் உங்கள் நடிப்பு ஹாலிவுட் நடிகர் மார்லன் பிராண்டோவின் நடிப்பை பார்த்து நடித்த கமலின் நடிப்பையும் விட உங்கள் நடிப்பு மிஞ்சி விட்டது என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? என் நடிப்பு நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. அது நான் அவரை விட கம்பேர் பண்ண முடியாது. அவருடைய நடிப்பு வேற. அது எனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் நல்லா நடித்தேன், நல்ல பேர் எனக்கு. வேற்றுமொழி படங்களில் நடிப்பதை விரும்புகிறீர்களா, வெறுக்கின்றீர்களா? வெறுப்பதில்லை. நான் எந்த மொழியும் வெறுப்பதில்லை. மொழி என்பது நமது கருத்துக்களை இன்னொருவருக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆயுதம் தான், உபகரணம் தான், வேற ஒன்றும் இல்லை. அதனால எந்த மொழி மீது வெறுப்பு கிடையாது. ஆனால் தமிழ் மொழியே போதும்னு நினைக்கிறேன் நான். அதுதான் ஈஸியாக பேச முடியும் என்னால். மொழி தெரியாமல் நம் நடிப்பை காட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஆகையினால எனக்கு தெரிந்த மொழியாக தமிழ்லேயே நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் உங்கள் மனைவியை தவிர நீங்கள் சந்தித்த பெண் யாராவது இருக்கின்றார்களா? அது சொல்ல முடியாத கேள்வியாக இருக்கிறதே. இல்லை, என் கூட ஒரு பொண்ணு நாடகத்தில் நடித்து கொண்டிருந்தார்கள் டெல்லியில். அவங்க இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க. நல்ல குடும்பம், நல்ல ஒரு நட்புக்கு நல்ல ஒரு பெண். அவ என் மனைவிக்கும் தெரியும் அவங்கள பற்றி. எப்படி உங்களை கவர்ந்தார்? என்னுடைய நடிப்பால். நான் நடிக்கிறத பார்த்துட்டு அவங்களும் அதே மேடை நாடகத்தில் என் கூட நடிச்சாங்க. அவங்களுக்கு நடிப்பெல்லாம் சொல்லி கொடுத்தேன். என் நடிப்பை பார்த்துட்டு தான் அவங்க விரும்பினாங்க. கிடைக்கவில்லை என்ற கவலைகள், இயக்கங்கள் இருக்கிறதா? கிடையவே. எனக்கு அப்போ நான் பழகும்போதே அவங்களுக்கு தெரியும். நான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா அது எங்கள் அத்தை பொண்ணு, அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும். அவங்களும் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அதனால் நாங்கள் நண்பர்களாகவே பழகணும். உங்கள் இளமை கால வாழ்க்கை திரும்பவும் கிடைத்தால் நீங்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்ள விரும்புவது என்ன? இதே போல் வாழ வேண்டும். எல்லோரும் அன்பாக, பிரியமாக, நல்ல மனிதன் என்ற பெயர் எடுத்து வாழ வேண்டும், அவ்வளோதான். உங்கள் பிள்ளைகளிடம் இனி நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன? என்னை போல் வாழுங்கள், பிறருக்கு உதவி செய்து, நம்மால் முடிந்த உதவியை செய்து மகிழ்ச்சியாக வாழுங்கள், அப்படிதான் எதிர்பார்க்கிறேன். உங்கள் மனைவியிடம் உங்களுக்கு பிடிக்காதது என்ன? உங்களிடம் உங்கள் மனைவிக்கு பிடிக்காது என்ன? என் மனைவிக்கு என்னிடம் பிடிக்காதது என்னுடைய கோபம், முன்கோபம். டக்குன்னு கோவிச்சுவேன். எனக்கு என் மனைவியிடம் பிடிக்காதது ரொம்ப ஸ்லோ. எதுலேயுமே நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பேன். கிடக்கிடன்னு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பேன். அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுவாங்க எல்லாத்தையும். அதுதான், மற்றபடி வேற எந்த விருப்பம் கிடையாது.